மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கண்களை மூடி இந்த காலை ஆராதனையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இது நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிற ஒரு ஆராதனை. கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாயிருக்க கம்யூனியன் சர்வீஸ் இது. ஆயத்தமாயிருக்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பு கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துவக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த கேட்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறும் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு பேசி எங்களை பலப்படுத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஆன்லைன் கம்யூனியன் சர்வீஸ் இது. உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். சிஸ்டர் பியூலா நம்மை ஆராதனையில் நடத்துவார்கள். தேங்க்யூ. Praise the Lord. நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதித்து அவருடைய உன்னதமான நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். மகா சபையிலே உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை நான் புகழ்வேன் என்று தாவீது பாடுகிறார். நாமும் சேர்ந்து அந்த மகாதேவனை பாட்டினாலே துதித்து நாம் துதியினாலே அவரை மகிமைப்படுத்துவோம். நீங்க என்னோடு இருக்கிறதுனால நான் எந்நாளும் வெற்றி பெற்றவன் என்று சொல்லி பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது எந்நாளும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது எந்நாளும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது எந்நாளும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க, ஆண்டவர் நம்மோடு, இயேசு நம்மோடு இருக்கும்போது எந்நாளும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். பாடி மகிழ்ந்து. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு, சொல்லுங்க ஆமென். நாளும் வெற்றி வெற்றியே. இயேசு நம்மோடு இருக்கும்போது எந்நாளும் வெற்றி வெற்றியே. கரங்களை தட்டி பாடுவோம். மரணமின் கூரெங்கே, பாதாளமின் ஜெயமெங்கே. மரணமின் கூரெங்கே, பாதாளமின் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. சொல்லுவோம் ஆமென். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. மறுபடியும் சொல்லுங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன்.
துணை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது என்னாலும் நமக்கு வெற்றிதான். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். என்னோடு கூட இருக்கிறவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கரங்களை தட்டி, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். சொல்லுவோம், ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கரங்களை தட்டி பாடுங்க. ஆமென். கிறிஸ்துவுக்குள் ஒரு வாழ்வானானால் அவருடைய வாழ்க்கையில எப்பொழுதும் வெற்றி உள்ள ஜீவியம் தான். கர்த்தருக்காக ஆமென் பாடுவோம். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் அறிக்கையிடுங்க. ஆமென். என்னை பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு மகிழ்ச்சியோடு பாடுங்க. எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மரணமும் கூடெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமும் கூடெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கிற இந்த நேரத்துல தான் ஆண்டவர் தம்முடைய வல்லமை உள்ள கரங்களினால் உங்களை எல்லா கட்டுகளிலும்
எல்லா சாபங்களிலிருந்தும், எல்லா பிசாசின் தந்திரங்களிலிருந்தும், எல்லா சாத்தானின் பிடிகளிலிருந்தும் நம்மை விடுவிக்க அவர் வல்லவர். சொல்லுங்க, நல்லவர் என்று சொல்லுங்க. அவர் நம்ம எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுவிக்க வல்லவர். ஆமென். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். பாடுவோம். நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் சொல்லுவோம். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. சங்கீதம் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தாவே, கற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புகிற தேவன் என்று அவர் திருப்புவேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாக உங்கள் சிறையிருப்பின் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் திருப்புவாராக. விடுவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நமக்கு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருக்கிறவர். அவர் நிலை கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே பயத்தோடு கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தரை நோக்கிப்பார். கர்த்தருடைய முகம் உன்மேல் படுமானால் பிரகாசம் அடைவாய். அவைகள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவர் உன்னை விடுவிக்கிற தேவன், எல்லா சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கிற தேவன். ஆமென். மறுபடியும் சொல்லி பாடுவோமா? நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், என்னை விடுவிக்க அவர் வல்லவர் என்று சொல்லி உயர்த்துவோமா? ஆமென். நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. 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 நல்ல கரங்கள் தட்டி ஆண்டவருக்குரிய மகிமையை செலுத்தி, அவர் நமக்கு எல்லாவற்றின் மேலும் ஜெயத்தை தருகிறவர். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக என்று சொல்லியிருக்கிறார். ஓ இஸ்ரவேல் ஜனமே, கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புவாராக. ஆண்டவர் துக்க நாட்களை முடிந்து போக பண்ணுகிறவர். அவர் யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாக்குகிற தேவன். அவரை ஆராதிக்கலாமா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமது மகிமையின் நம்பிக்கையாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. அவரை துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரை சேர்ந்து பாடுவோமா? கரங்களை உயர்த்தி, அது மாத்திரமல்ல, நல்ல கரங்களை அசைத்து அந்த உன்னதமான நாமத்தை சேர்ந்து பாடுவோம்.
நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே நேற்றுமென்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கன்மலையே நேற்றுமென்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கன்மலையே சேர்ந்து தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, கர்த்தர் உங்களோடு உண்டு. ஆமென். அவருடைய குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். நல் மேய்ப்பராய், நமக்கு நம்பிக்கையாய், நமக்கு ஆட்டுக்குட்டியானவராய் ஆண்டவர் நம்மை பின்தொடர்ந்தே வருகிற தேவன். அது இருந்தா போதும். அவர் நம்மோடு கூட உண்டு. நல்ல மேய்ப்பராய் நம்மை நடத்தி செல்ல அவர் உண்டு. ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது எல்லா கட்டுகளில் இருந்தும் விடுவித்து சிறையிருப்பை திருப்புகிற நல்ல தேவனை உயர்த்துவோம். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. கரங்களை உயர்த்தி தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். 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 ஆமா ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கும் பொழுது சாத்தானின் கோட்டைகளை தகர்த்தெறிய, சத்துருவின் கோட்டைகளை தகர்த்தெறிய ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்கிற நல்ல தேவன். ஆண்டவர், பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லை, பாதிப்பில்லை. ஏனென்றால் இவர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உடைய தடியும் எங்களை தேற்ற உண்டு. ஆண்டவர், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உடைய வல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. Thank you, Sister Beulah, for leading us in worship. பிரியமானவர்களே, நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். நமக்கு தமிழ்நாடு தேர்தல் கூடிய விரைவிலே வரப்போகிறது. அதோடு கூட இன்னும் ஒரு 4 மாநிலங்களிலும் தேர்தல் நடக்கிறது. தேர்தல் வரும்பொழுதெல்லாம் அதில் நிறைய காரியங்கள் உள்ளடங்கும். அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின், அதை குறித்த சர்ச்சை, அப்புறம்
மந்திரங்கள், செய்யப்படுகிற காரியங்கள் மக்களுடைய மைண்டை அவர்களுக்கு நேராக வசப்படுத்துவதற்கு செய்யப்படுகிற யாகங்கள் போன்ற காரியங்கள் நம்ம நாட்டில் இருக்கிறது உண்மை. ஸோ உலக நாடுகள்லையும் நிறைய இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பொலிட்டிக்கல் லீடர்ஸு ஓட்டர்ஸை வசப்படுத்துவதற்கு பல முயற்சிகள் செய்கிறார்கள். இந்த தமிழ்நாடு தேர்தலோ, வெஸ்ட் பெங்கால் தேர்தலோ, கேரளா தேர்தலோ, இந்த புதுச்சேரி 5 மாநிலங்களில் நடக்கிற தேர்தலில் ஸ்மூத்தாக நடக்கணும். ஆண்டவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஆண்டவருடைய ஆளுகை இருக்கணும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, இந்தியாவை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். உலகம் யுத்தத்தில் மூழ்கி கிடக்கிறது. எங்களுக்கு கொடுத்திருக்கிற அமைதிக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பல நாடுகள் யுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கோ நீர் ஒரு பீஸ்ஃபுல் ஒரு கவர்மெண்ட்டை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். நீர் எங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்திற்காக, தேசத்தில் நடக்கிற தேர்தல்களுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எல்லா மாநிலங்களின் தேர்தலும், பாண்டிச்சேரி, யூபி, யூடி, யூனியன் டெரிட்டரி, ஆண்டவரே, எல்லா இடத்துலையும் உள்ள எலெக்ஷன்ஸை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கூட்டணிகள் அமைகிற காரியங்கள், ஆண்டவரே, இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. நிலுவையிலே உள்ள இறைப்பணியை நாங்கள் செய்வதற்கு, ஆண்டவரே, பெண்டிங் ஒர்க்கை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் சாதகமான கவர்மெண்ட் என்று கேட்கவில்லை. ஏனென்றால் சாதகமில்லாத கவர்மெண்ட் இருக்கும் பொழுதுதான் நீர் உலகத்திற்கு வந்தீர். உம்முடைய குமாரனை அனுப்பினீர். ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள் செயல்பட்டார்கள். ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்ட கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நாங்கள் உமக்காக செய்ய வேண்டிய காரியத்தை வேகமாக செய்ய கிருபை தாரும். எங்களுக்கு நீர் தருணத்தை கூட்டி தாரும். நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சீக்கிரம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். உங்க அன்பு கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஊழியர்கள் உபவாச ஜெப முகாமில் நாங்கள் கதறி ஜெபித்தது போல, ஆண்டவரே, எங்களுக்கு தருணத்தை தாரும். நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டிய காரியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் என்று வேண்டிக் கொண்டதை எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் கேட்டீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு தருணத்தை தாரும். நாங்கள் வேகமாக செய்ய, இந்த 5 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய எங்களை பலப்படுத்தும். நன்றி செலுத்துகிறோம். 2 மாதங்களை கடந்து இந்த 3வது மாதத்துல இதோ இந்த முதல் வாரத்தையும் முடித்து நாங்கள் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. கர்த்தர் எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய வருகை மிக சமீபம். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான, ஆண்டவரே, ஒரு குறுகிய, ஒரு வாய்ப்புள்ள ஒரு காலத்திற்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். தேசத்தில் என்ன செய்யப்பட வேண்டிய இறைப்பணி ஏராளம் உண்டு. அவைகளை கவனம் செலுத்தி செய்ய, ஆண்டவர் கவனம் செலுத்தி அதை செய்து முடிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். அநேகரை உயிர்ப்பித்து அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்திற்குள்ள கொண்டு வருகிறீர். அதை பார்க்கிறோம். கர்த்தருடைய அனுக்கிரகத்திற்காக
நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க ஆட்கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். தேவனுடைய ஆளுகை எங்களுக்கு உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியர்கள் தரிசனத்தை பற்றி கொள்ள, பிடித்துக் கொள்ள உதவி செய்யும். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இந்த வருஷத்துல இருந்து ஆண்டவரே, நாங்கள் இந்த காரியங்களை செய்து முடிக்கிற வரை எங்களுக்கு தயவையும் அனுக்கிரகத்தையும் கிருபைகளையும் செல்வாக்கையும் தந்து நடத்துவீர் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஃபேவர், கிரேஸ், இன்ஃப்ளூயன்ஸ், இதெல்லாம் நாங்கள் கடினமான காலத்திலும் ஒரு ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட் கம்பெனி ஆஃப் காட்ஸ் பீப்புளாக நாங்கள் செய்ய வேண்டியதை செய்ய எங்களை பலப்படுத்தும். ஊழியர்களுக்குள்ள ஒரு மனம், ஐக்கியம் ஆகிய காரியங்களை தந்து நடத்துகிறேன். ஆண்டவரே, எதிர்ப்பின் அலைகள் ஆண்டவரே வந்தாலும் அதன் நடுவுல ஆண்டவரே எதிர்ப்பின் இருக்கும் பொழுதுதான் ரிவைவல் எலியாவின் நாட்கள்ல வந்தது. ஆண்டவரே, ஏலியின் நாட்கள் எல்லாம் ஒரு மாதிரி ட்ரையா இருக்கிற டைம்ல தான் சாமுவேலை கர்த்தர் எழுப்பினீர். அதுபோல ஆண்டவரே, டார்க் கிரிம் பேக்ரவுண்ட் இருக்கிற டைம்ல தான் நீர் எழுப்புதலை கொண்டு வருவீர். நீர் ஒரு ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட், உமக்கென்று ஒரு கொஞ்சம் உண்மையான கூட்டத்தை நீர் எழுப்பி பயன்படுத்துகிற அன்புக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பந்தி இன்றைக்கு நமக்கு உண்டு. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், கம்யூனியன். என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா என்ற ஒரு பாடலை நாம் பாடுவோம். பாஸ்டர் ஆல்பர்ட் அவர்கள் பாடும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படுங்கள். முடிவில் நாம் இந்த பந்தியிலே கலந்து கொள்வோம். அப்பமும் ரசமும் நீங்கள் ஆயத்தமாக வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஒவ்வொரு மந்த்தும் செகண்ட் ஃப்ரைடே நாம் இதை செய்கிறோம். ஆகவே நீங்கள் அதை கொஞ்சம் கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆயத்தமாக இல்லை என்றால் பரவாயில்ல, எங்களோடு கூட நீங்கள் ஜெபியுங்கள். பட் செகண்ட் சண்டே நமக்கு எப்பொழுதும் ஆன்லைன் கம்யூனியன் சர்வீஸ். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா என்ற பாடல் பாஸ்டர் ஆல்பர்ட். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அல்ல, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். என்ன தியாகம், என்ன அர்ப்பணிப்பு! நம்மை மீட்பதற்காக தம் ஜீவனை தந்தோருடைய பாதப்படியில நம்மை அர்ப்பணித்து சொல்லலாமா? ஆண்டவரே, எங்களையும் உம்மை போல மாற்றுவீராக. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என்
கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. ஜனித்த நாள் முதலாய் கல்வாரியில் ஜீவனையும் வரை, ஜனித்த நாள் முதலாய் கல்வாரியில் ஜீவனையும் வரை, பாடுகள் உம் பங்காய் கண்டீரையா, பாவியை மீட்பதற்கா. தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. சாய்த்திடவோ உமக்கு ஓர் தலமோ எங்குமில்லை. தலையை சாய்த்திடவோ உமக்கு ஓர் தலமோ எங்குமில்லை. உம்மாடி சுவட்டில் நான் செல்லவோ முன்பாதை காட்டினீரே. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் தம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. மகிமையில் பூரணமாய் சேர்த்ததே, பாடுகளல்லோ உம்மை மகிமையில் பூரணமாய் சேர்த்ததே. உம்மோடு நானும் பாடு சகிப்பேன், என் ஜீவனையும் வைத்தேன். என் கல்வாரி நாயகா, என்னையும் தம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. இன்பம் எனக்கினியே, என் அருமை இயேசுதான் என் பங்கல்லோ.
இயேசுதான் என் பங்கல்லோ. நேசரின் பின்னே போக துணிந்தேன், பாசம் என்னில் வைத்ததா. நேசரின் பின்னே போக துணிந்தேன், என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. என்ன தியாகம் என் கல்வாரி நாயகா, என்னையும் உம்மை போல் மாற்றிடவோ. Praise God. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ பாஸ்டர் ஆல்பர்ட். கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவரே, உங்க தியாக அன்பிற்காக, சிலுவையிலே சிந்தின ரத்தத்திற்காக, ஏற்பட்ட பாடுகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்களை சுத்திகரிப்பீராக. உமக்கு நன்றி. இந்த அப்பத்திற்காக ரசத்திற்காக மறுபடியும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரத்தோட புசித்து பானம் பண்ணுவோம். Praise God. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்றைக்கு நாம் கேட்க போகிற செய்தி, ஆண்டவருக்காக 100க்கு 100 வாழுதல். லிவிங் 100% ஃபார் காட். ஆமென். 100க்கு 100 ஆண்டவருக்காக வாழுதல் என்ற தலைப்பில் செய்தியை கேட்க போகிறோம். இது முந்தி பதிவு பண்ணின செய்தி, ஆனால் நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசும். உங்க வசனம், வார்த்தை வல்லமையோடு விடுதலையோடு வரட்டும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். 100க்கு 100 ஆண்டவருக்காக வாழுதல் என்ற செய்தியை கேட்போம். ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவருக்காக வாழ அர்ப்பணியுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். Amen. Praise God. Being passionate for God and living a life without compromise. தேவனுக்காக ஒரு வைராக்கிய வாழ்க்கை வாழுகிற ஒரு அர்ப்பணம். டோட்டலா ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். பட் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா என்று யோசுவா கேட்கிறார். இன் ஜாஷுவா சாப்டர் 24 verse 15. யோசுவா 24 அதிகாரம் 15 வசனத்துல let us look at it. யோசுவா 24 அதிகாரம் 15 வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற
குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். Joshua has made up his mind for himself and for his family. As the head of the family, he is providing leadership for the family. குடும்பத்தின் தலைவனாக இருக்கிற யோசுவா அந்த குடும்பத்திலே உள்ள மக்களுக்கு தலைமைத்துவம் கொடுக்கிறான். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நதிக்கு அப்புறத்திலே இருக்கிற அந்த மக்களுடைய அல்லது அங்கே உள்ளதான தேவர்களை அல்ல, நதிக்கு இக்கரையிலே இருக்கிறதான இந்த மக்களுடைய தேவர்களை அல்ல, தேவனாகிய கர்த்தரை மட்டுமே சேவிப்போம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Leviticus chapter 19 and verse 19. என் கட்டளைகளை கைக்கொள்வீர்களாக, உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடே பொலிய விடாயாக, உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக, சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக. Obviously, God hates mixture. கலப்படத்தை தேவன் விரும்புகிறதில்லை என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். God does not want the product to be adulterated and mixed. He wants it to be the way he wanted it. தேவனுடைய காரியத்தோடு உலகத்தின் காரியத்தை மிக்ஸ் பண்ணுகிறது. கிளியரா டிசைட் பண்ணுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம், Revelations 22 verses 11 and 12. பைபிள்ல கடைசி சாப்டர், கடைசி பேஜ், கடைசி புக் ஆஃப் த பைபிள். அநியாயம் செய்கிறவன் இன்னமும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னமும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. கடைசி காலத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமம் செய்யட்டும், ஆனால் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். There is going to be polarization at the end time. இந்த கடைசி காலத்தில் அந்த தெளிவான ஒரு பிரிவு இருக்கும். ஒரு பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரீம், இந்த உலகத்தில் உள்ள காரியத்தில் சிக்கி அதிலே மூழ்கி அந்த குணாதிசயத்தோடு மிருகத்தனமான பிசாசுக்கு அடுத்த டிமானிக் பிஹேவியர்ஸ். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே உள்ள வசனத்தை நான் ஏற்கனவே மேற்கோள் காட்டியிருக்கிறேன். மத்தேயு 8:28 சொல்லப்பட்ட வார்த்தையும் கொடூரமான பிஹேவியர், பிசாசு பிடித்தவனுக்கு இருக்கிற பிஹேவியர், அதே விதமான பிஹேவியர் கடைசி நாட்களில் இருக்கும் என்று ஏற்கனவே நாம் அதை பார்த்திருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் மத்தேயு 8:28 ஒரே கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே கொடூரமான குணங்களை உடைய மக்கள் இருப்பார்கள். அந்த கொடூரம் என்ற வார்த்தை மத்தேயு 8:28 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு உரிய அந்த பிஹேவியர் வார்த்தை, அது பிசாசு பிடித்தவனுடைய அந்த டிமானிக் அந்த ஆப்ரேஷன்ல இருக்கிறவன் பிஹேவ் பண்றது. அப்படித்தான் இயல்பான மக்களுடைய கேரக்டர் லைஃபே இருக்கும் இந்த கடைசி காலத்துல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு பக்கம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஒப்பு கொடுத்த ஒரு ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட் கம்பெனி, ஒரு உண்மையான மீதியான ஒரு கூட்டம், ஆண்டவருக்காக அர்ப்பணித்த ஒரு கூட்டம், ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக ஜீவிக்கிற கூட்டம். அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். லைட் அண்ட் டார்க்னஸ் cannot mix. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது என்று
நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதே, do not be unequally yoked என்று வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Corinthians chapter 6 and verse 14. ஆமென். பழைய திராட்சரசத்தையும் புதிய திராட்சரசத்தையும் ஒன்றாக கலக்காதே என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். முழுமையாக தேவனுக்கென்று அர்ப்பணித்த ஒரு மனிதனை உலகம் இன்னும் தேடுகிறது. The world is yet to see what God can do through one man who has totally given himself to the Lord. முழுமையாக தேவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்த ஒரு மனிதன், அந்த ஒரு மனிதன் மூலம் தேவன் என்ன செய்ய முடியும் என்பதை உலகம் இன்னும் காணவில்லை என்று ஒருவர் சொன்னார். And I believe in this end time, God is going to raise a breed of Christians. May not be as we desire or as God desires 100%, but attitude wise 100%. Probably life and the behavior and yielding wise probably getting close to that level. Amen. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஒத்துப்போகாத, ஊரோடு ஒத்துப்போகாத, உலகத்தோடு ஒத்துப்போகாத, உலகத்தின் வேஷம் தெரியாத, மாய்மாலம் பண்ணாத, ஆண்டவருக்கென்று முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மக்கள். பைபிள்ல சில எக்ஸ்ட்ரா ஆர்டினரி exemplary characters நீங்கள் பார்க்கலாம். When you flip through the pages of the Bible, வேதத்தின் பக்கத்தை நீங்கள் திருப்பி பார்க்கும் பொழுது, நீங்கள் தேவனுக்காக வைராக்கியமாக நின்றவர்கள், ஊரோடு ஒத்து போகாதவர்கள், வைராக்கிய வாஞ்சையோடு தேவனுக்காக எழும்பினவர்களை நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். We can see as we flip through the pages of the Bible, men and women who are mightily used by God, who are passionate for Him, and who lived a life without compromise, even if it meant standing alone, even if it meant going through some persecution, even if it meant life or death situation. அதாவது எந்த அளவிற்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருந்தார்கள் என்றால், தனிமையாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தாலும், உபத்திரவம் அது நிமித்தம் வந்தாலும், அல்லது ஜீவனோ மரணமோ என்ற நிலை வந்தாலும், ஆமென். கடைசி காலத்துல மத்தேயு 24 இயேசு சொன்ன கடைசி கால அடையாளத்தின்படி உபத்திரவமும் ஒரு ஆஸ்பெக்ட். கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று பிசாசும் அவன் அதிவேகமாய் செயல்படுகிறான் அந்த கடைசி காலத்திலே என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். ஆக இப்படிப்பட்டதான ஒரு கான்டெக்ஸ்ட்ல வாழுகிற இந்த கடைசி கால விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுடைய கேரக்டரை டிஸ்ட்ராய் பண்ணுவதற்கும், உங்களுடைய அழைப்பை நீங்கள் நிறைவேற்றாமல் இருப்பதற்கும் பலவிதமான பிசாசினுடைய முயற்சிகள், போராட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். அவைகளெல்லாம் ஜெயித்து நீங்கள் வருவதற்காகத்தான் ஆண்டவர் உங்களோடு கூட இப்படிப்பட்டதான செய்திகளை, போதனைகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஒரு ராஜா முன்பதாக நிறுத்தப்பட்ட நேரத்துல, அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்க மாட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். தானியேல் சிங்க கெபிக்குள்ள தூக்கி போடப்படுகிறான். செத்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு மனநிலையோடு, காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், ஐ ராதர் டை தேன் லிவ் அ லைஃப் ஆஃப் காம்ப்ரமைஸ். 3 எபிரேய வாலிபர்கள் எரிகிற தீக்குள்ளே தூக்கி போட போகிறார்கள். The chances of survival is almost nil.
பட் அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் இருந்தார்கள். Totally sold out for God. No compromise whatsoever. God is raising a new brand and a new breed of believers, as I mentioned, who are not ashamed of Him, who are willing to live up to the brand name of Jesus, and who are committed to keep the brand pure without any adulteration. Willing to live a life without compromise, a life totally sold out for God and His purposes, totally sold out for Jesus and His cause. ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு புது ரகம் அல்லது வகையான கிறிஸ்தவ கூட்டம் ஒன்று எழும்பிக் கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம்? ஆண்டவர் இயேசுவை குறித்து வெட்கப்படுவதில்லை. They are not ashamed to carry the name Jesus. தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை, எந்த கலப்படமும் இல்லாத தூய்மையான ஒப்பு கொடுத்த வாழ்க்கை, தேவனுக்காக முழுமையாக அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை, தேவனுக்காகவும் அவர் நோக்கத்திற்காகவும் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. There will come a call for compromise in our Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு ஒத்துப்போவதற்கு, காம்ப்ரமைஸ் பண்ணுவதற்கு பல அறைகூவல்கள் வரும். There will come a lot of call to compromise. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எகிப்திலிருந்து வெளியிலே கொண்டு வர தேவனால் அழைக்கப்பட்டு அவன் போகும் பொழுது, பார்வோனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது, பார்வோன் தொடர்ந்து 5 விதமான ஒரு காம்ப்ரமைஸ் காலை அவன் வைக்கிறான். முதலாவது, அதாவது எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார், வனாந்திரத்தில் போய் கர்த்தரை தொழுது கொள்ள அழைக்கிறார். ஆனால் கவனியுங்கள், 5 காம்ப்ரமைஸ் கால். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 8 verse 25. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலேதானே பலியிடுங்கள். ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாரு, வனாந்திரத்திலே போய் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று. பாருங்க, இப்ப என்ன சொல்றான்னா, நீ அவ்வளவு தூரம் போகாத, நீ இங்கேயே இருந்துக்கோ, நீ சர்ச்சுக்கு போகாத, ஆன்லைன்லயே ஆராதிச்சுக்கோ. நான் சொல்றது புரியுதா? மாடர்ன் டே வெர்ஷன். பரிசுத்தவான்களின் ஐக்கியம் உனக்கு வேண்டாம், நீ ஆன்லைன்லயே கர்த்தரை ஆராதித்துக்கோ. இங்க பாருங்க, முதல் காம்ப்ரமைஸ் கால் பார்வோனுடையது. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள். Don't go too far. Don't go to the specific place that God has shown you, but be right where you are and do what God has told you. முழுமையாக நீங்கள் கீழ்ப்படியாமல் இருங்கள் என்று சொல்ல மாட்டான். காம்ப்ரமைஸ் கால், கொஞ்சம் அப்படி முழுமையாக கீழ்ப்படியாத. சவுல் 100க்கு 100 கீழ்ப்படியாமல் போனபடியினால் தான் அவன் அந்த ராஜ்ய பாரத்தை இழந்தான் என்பதை 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். சரி, என்ன சொல்றாரு மோசே? அதற்கு மோசே, அப்படி செய்யத்தகாது, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே. எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா. நாங்கள் வனாந்திரத்திலே 3 நாள் பிரயாணமாய் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம். So Moses says no to the compromise call. அங்கே ஒத்துப்போகிற அழைப்பு வரும் பொழுது நோ என்று சொல்லுகிறான். சரி, 2வது காம்ப்ரமைஸ் கால் 28ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன்
நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்திலே பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். சரி, நீங்க இங்கேயே பண்ண மாட்டீங்க, வனாந்திரத்துக்கு தானே போனோம், போங்க. ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். இட் லுக்ஸ் சோ நைஸ். சரி, இவ்வளவு அவன் விட்டுட்டானே, இன்னும் போய் அவனை அழுத்தக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? Moses again says no. They're going exactly where God wants us to go. அதிக தூரம் போக வேண்டாம், ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராதீங்க பிரதர், பிரச்சனை வரும் பிரதர். யாருடைய ஆலோசனை? பார்வோனுடைய ஆலோசனை. Do not go very far. நீ இங்கே இருந்துக்கோ, இந்த மார்க்கத்திலே இருந்துக்கோ, இந்த வழிபாடையும் செய்து கொள், அந்த வழிபாடையும் செய்து கொள். முதலாவது. இரண்டாவது, சரி போ, உன் ஆண்டவரையே நீ என்ன பண்ண தொழுது கொள்ளு, ஆனா ரொம்ப தூரம் போகாத. தேர்ட் காம்ப்ரமைஸ் கால். யாத்திராகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யார் யார் போகிறார்கள் என்று கேட்டான். என்ன கேள்வி? என்ன ஷிஃப்ட் போட்டு போறதா ஃபேமிலியில? யார் யார் போகிறார்கள் பாருங்க, அந்த டவுட்டை எழுப்புறது. அதாவது குடும்பத்துல எல்லாரும் போய் ஆராதிக்கணும் அப்படிங்கிற காரியத்தை, அதாவது ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை 100க்கு 100 கீழ்ப்படிய விடாமல் இருக்கிறதற்கு வருகிற காம்ப்ரமைஸ் கால பாருங்க. Who are the ones going? யார் யார் போகிறார்கள்? சாரி ஃபேரோ, ராங் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். அப்படித்தான் நம்ம சொல்லணும். ஆமேன். ராங் கொஸ்டின். அது என்ன கேள்வி? யார் யார் போகிறார்கள்? எல்லாரும் தான் போகிறோம். The fourth compromise call. யாத்திராகம் 10:11. அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். இல்லையே. பாருங்க, புருஷர்கள் மட்டும் போங்கள், ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் போங்க. குடும்பத்தை பிரிக்கிற ஒரு கால். ஆண்கள் மட்டும் போகட்டும். மூன்றாவது, யார் யார் போகிறார்கள்? இரண்டாவது, அதிக தூரம் போக வேண்டாம். முதலாவது, தேசத்திலேயே பலியிடு. The fifth compromise call, 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகள் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடனே போகலாம். நீங்க ஃபேமிலியா போறீங்களா போங்க, பிள்ளைங்களை கூட்டு போறீங்களா போங்க, ஆனா என்ன பண்ணாதீங்க, நீங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு போகாதீங்க. கர்த்தருக்கு பலியிடுறதற்கு அந்த நாட்கள்ல இவைகள் தேவை. அப்படி என்ன சொல்றான்? நீ சர்ச்சுக்கு போடா, அங்க போய் கையை கட்டிக்கிட்டு இரு, எல்லாரும் பாடும் போது வேடிக்கை பாரு, நீ ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்காத, நீ இன்வால்வ் பண்ணாத, நீ வர்ஷிப் பண்ணாத, நீ அங்க போ, ஃபேமிலியா கூட போ, ஆனா அங்க நடக்கிற ஆக்டிவிட்டியில முழுமையா நீ ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக பங்கெடுக்காதே. பாத்தீங்களா? அந்த 5 காம்ப்ரமைஸ் கால் ஆஃப் ஃபேரோ. யாத்திராகம் 8ஆம் அதிகாரம் 25, யாத்திராகம் 8ஆம் அதிகாரம் 28, யாத்திராகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், யாத்திராகம் 10:11, யாத்திராகம் 10:24. 5 compromise calls, but praise God, Moses says no to all those 5 compromise call. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது போல போராட்டங்கள் வரும். Saul compromised and lost his kingship. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். சவுல் ஒத்து போனதனால் ராஜ்ய பாரத்தை இழந்தான். மோசேயும் ஆரோனும் காம்ப்ரமைஸ் பண்ணதுனால கானானுக்குள்ள போகிற பிரிவிலேஜை இழந்து விட்டார்கள். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 1-12 நீங்கள் வாசித்து பாருங்கள். சவுல் ராஜாவை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம்
முதலாம் வசனம். 1 Samuel chapter 10 and verse 1. நல்லா தான் ஆரம்பிக்கிறார். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. Here is a man, the first king of Israel. A man was touched by God, anointed by God. ஒரு விசேஷ அழைப்பு, ஒரு குறிப்பிட்ட காலத்துல இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரத்துல அவருடைய உன்னத நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய மனதில் இருந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் பாருங்க. verse 11 and 12. அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். Saul was prophesying. பாருங்க, 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் அபிஷேகிக்கப்பட்டான், அழைக்கப்பட்டான், தேவனால் தொடப்பட்டான். இப்பொழுது தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். ஆனா கவனிங்க, 1 சாமுவேல் 15க்கு வரும்பொழுது அவன் முழுமையாக கீழ்ப்படியவில்லை. 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வந்தால், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டு இருந்தது. Presence of God left him. Very sad. 1 சாமுவேல் 16:23. 1 சாமுவேல் 16:23. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். பாருங்க எவ்வளவு மாற்றம். தாவீது அந்த இசைக்கரையை வாசித்து அவனுக்கு இருந்த அந்த பொல்லாத ஆவியை விரட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளானான். 18ஆம் அதிகாரம் chapter 18 verse 10. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. பொல்லாத ஆவியனும் போட்டிருக்கு, தீர்க்க தரிசனம் சொன்னானும் போட்டிருக்குது, கையில ஈட்டி இருக்குன்னு போட்டிருக்குது. எவ்வளவு கலப்படம் பாருங்க. இதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு, இப்படி இருக்கிறான், அப்படி இருக்கிறான். 20ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 20:31-32. 1 Samuel chapter 20 verse 31-32. ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீ ஆனாலும் உன் ராஜ்ய பாரமானாலும் நிலைப்படுவது இல்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்திலே கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். யோனத்தான் இடத்திலே சொல்லுகிற வார்த்தை. Saul wanted to kill David. யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்றான். பாருங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனை கொல்லுவதற்கு எத்தனிக்கிறான். 28ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அது I want to just show you the kind of compromise that Saul was involved in. சவுல் எப்படிப்பட்டதான ஒத்துப்போகிற ஜீவியத்திற்கு தன்னை விட்டு கொடுத்திருந்தான் என்பதை பாருங்கள். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 28:3. சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள்.
சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்துல இராதபடிக்கு துரத்தி விட்டான். நல்லா கவனிங்க. சவுல் என்ன பண்றாரு இங்க 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இந்த குறி சொல்றவங்க, அஞ்ஞனம் பார்க்கிறவங்க, இவங்களெல்லாம் தேசத்துல இராதபடி விரட்டி விடுறான். சரியா? 3ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 28:3. 7ஆம் வசனம் கவனிங்க. 7ஆம் வசனம், அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அதாவது 3ஆம் வசனத்துல இப்படிப்பட்ட ஆளை ஊரை விட்டு விரட்டுன்றான். ஆனா 7ஆம் வசனத்துல அப்படிப்பட்ட ஒரு ஆளை இவனே தேடுறான். லுக் அட் த காம்ப்ரமைஸ். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு 17-18 இயர்ஸ் பேக் சென்னையில் ஒவ்வொரு ஏரியாவிலும் மக்களை கெடுக்கிற, மக்களை குட்டிச்சோவராக்குகிற காரியங்கள் என்ன என்பதை, தி evils that existed in the community, the social evils that existed in the community, அதை லிஸ்ட் பண்ணி ஜெபிக்கிறதற்காக இப்ப பாருங்க, அந்த இடத்துல இருக்கிற பிசாசின் காரியங்கள், அப்புறம் சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அந்த சாராய கடை, இந்த மாதிரிலாம் லிஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன் புரசவாக்க ஏரியாவில் அவர் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டில் இன்வால்வ் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கு கூட இவர் நல்ல ஒரு சர்ச்சுக்கு போகிறவர். பட் இவர் கொஞ்சம் அரகுர விசுவாசி. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் இவர் கையில் வருது. இவர் என்ன பண்ணுறாரு, கூட அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு பையன் ஒரு ஹிந்து பையன், அவருக்கு பிஏவா அக்கௌண்டண்ட்டாக இருக்கிற ஒரு பையன் ஒரு ஹிந்து பாய். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, கூட ஒரு டீமை ஏற்படுத்தி சர்ச்சில் உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் வர வச்சு ஃபுல்லாக கணக்கெடுங்க, எத்தனை சாராய கடை இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லாத்தையும் கணக்கெடுக்கிறாங்க. இதெல்லாம் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறது யாரு? இந்த ஹிந்து பர்சன் தான். அப்போ இதெல்லாம் கணக்கெடுக்கிறீங்களே, எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்டான் அவன். அந்த பையன் ஒரு நாள் என்னுடைய ஃப்ரெண்டு, நல்ல பிலீவர், அவரு கூட, அவரு ஸ்டாஃபாக இருந்தார் அவர் கூட. ஸோ அவரு கிட்ட கேட்டிருக்கான், எதுக்கு சார் இதெல்லாம் எடுக்கிறீங்க கணக்குன்னு. அவரு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறோம்னா, ஜெபம் பண்ண போகிறோம், இந்த கடையெல்லாம் மூடணும், இந்த பிசாசின் காரியங்கள் எல்லாம் இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லி ஜெனரலாக சொல்லும் பொழுது, அப்படியா சார், அப்படின்னா முதல்ல பாதிக்கப்படுறது நம்ம சார் தான் பாதிக்கப்படுவார். என்னது நம்ம சார் தான் பாதிக்கப்படுவார்? அது உங்களுக்கு தெரியாதா சார்? எவ்ரிடே ஆஃப்டர்நூன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண போவார். பண்ணிட்டு ஈவினிங் டீ குடிக்கும் போது அதில் அவர் விஸ்கி கலந்து அவர் குடிப்பார். நான் தான் போய் அவருக்கு வாங்கிட்டு வருவேன். எப்பயுமே அதை ஊற்றி கொடுக்க சொல்லுவார். ஆஃபீஸ்க்கு வந்தவுடனே அதை கொடுக்கணும். அதுதான் ஈவினிங் அவர் 4 மணிக்கு குடிப்பார். ஸோ இப்போ இந்த கடையெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணி மூடிட்டீங்கன்னா நம்ம சார் கஷ்டப்படுவாரே. அதாவது சார் தான் இந்த ப்ராஜெக்டே செய்கிறாரு. இது எப்படி எனக்கு இருக்குதுன்னா, இந்த சவுல் 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அஞ்ஞனக்காரர்கள் குறி சொல்கிறவர்கள்லாம் ஊரை விட்டு விரட்டுன்னு சொல்லிட்டு 7ஆம் வசனத்துல அவனே தேடுறான். தெரியுமா? இந்த ஒரு பிரதர் செய்த காரியம் தான் எனக்கு ஞாபகம் வருது. பரிதாபமான முடிவு. அதற்கு பிறகு சவுலனுடைய வாழ்க்கை வெரி சேட். See, compromised living, ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை. ஐ திங்க் ப்ரீச்சர்ஸ், பிரசங்கிமார்கள், நான் ஒரு ப்ரீச்சராக இருக்கிறதுனால இதை நீங்கள் கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், மோஸ்ட்லி யூ வில் பி பிலீவர்ஸ் இன் த சர்ச், யூ வில் பி ஹேவிங் சம் அதர் ஒர்க் ஆர் ஒகேஷன். உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு வேலை இருக்கும், சபைக்கு விசுவாசிகளாக நீங்கள் போய் வருகிறவர்கள். பட் சிலர் ஒருவேளை ஊழியத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். நாம் பிரசங்கிக்கிற பிரசங்கம் எல்லாருக்கும் பேசிட்டு கடைசியில் நாம அப்படி வாழாம போயிடக்கூடாது. மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு பவுல் சொல்றப்ப போயிடக்கூடாது. we must eat what we serve. நாம் எதை பந்தியில வைக்கிறோமோ அதை நாமும் சாப்பிடணும். eat what you serve, leaders. Yeah, it can be tough, but preach to yourself as well to live a life of purity,
And it will be a challenge in this fallen world. இந்த விழுந்து போன உலகத்தில் அப்படி வாழுவது கஷ்டம். But your commitment and your desire and your effort and your discipline should be towards that. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து அவரை சவுலை தொட்டுக்கொண்டு இருந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த ப்ராசஸ்ல கூட ஆண்டவர் கம்ப்ளீட்டா அவனை விட்டு டோட்டலா he didn't take his hands off. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இங்க பாருங்க, முதல்ல நமக்குள்ள உணர்த்துவாரு. அது கீழ்ப்படியல்னா ஆண்டவர் வெளியில உள்ள ஒரு நபரை கொண்டு உணர்த்துவார். அதற்கும் கீழ்ப்படியலனா பிறகு நியாய தீர்ப்பு வரும். I repeat, first is inner conviction. He will give it to you. Second, he will bring somebody to correct you. That is already gone to another level. இன்னொருத்தர் வந்து உங்களை கரெக்ட் பண்ற அளவுக்கு வந்துருச்சுன்னா அப்ப வந்து இன்னொரு லெவல் போயிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கும் கீழ்ப்படியலைன்னா நமக்கு அது பேராபத்து. ஆமேன். சரி, 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 19ஆம் அதிகாரம், சாப்டர் 19. 1 சாமுவேல் 19 வசனம் 19. தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. As Saul was hunting for David and so eager to kill David, எப்படியாவது கொன்னுறணும் தாவீதுன்னு சொல்லி நினைக்கிற அந்த வேளை, தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜாவா இருக்கிறான், இன்டெலிஜென்ஸ் பியூரோ அவனுடைய கையில இருக்குது. சோ தகவல் இன்டெலிஜென்ஸ் பியூரோல இருந்து ராஜாவுக்கு வருகிறது, நீங்க தேடுற ஆள் இந்த ராமாவில இருக்கிறான். அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலனுடைய சேவகர் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இவன் போய் அனுப்பினா தரமா கொஞ்சம் பேர் பார்த்துட்டு வாங்க. அங்க பார்த்தா அங்க சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிறாரு கூட. இவங்க எல்லாம் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க போய் சேர்ந்தோன்னு இவங்க மேல அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி, the spirit of prophecy ன்னு சொல்லுவாங்க. When you are in that environment, the spirit of prophecy comes upon you. அவங்களும் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. Again the information comes to Saul. அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அங்க போன உடனே they were influenced. They also started to prophesy. மூன்றாம் தரம் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய், இப்ப இவங்களெல்லாம் அனுப்பி வேஸ்டான்னு சொல்லிட்டு இவனே கிளம்பிட்டான். சவுலே சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையில் வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிற்கு போனான். அவன் அங்கு போன உடனே அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து, Saul is going there wanting to kill David, but see, there is this opportunity that God is giving. அவனுக்கு பொல்லாத எண்ணங்களும் இதெல்லாம் இருந்தா கூட அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா எழுந்ததுக்கு அப்புறம் 20ஆம் அதிகாரம் அடுத்த வசனம், அடுத்த சாப்டர் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், மறுபடியும் கொல்லணும் தாவீதை. So you see the mixture, you see that confused man. இங்க பாருங்க, God wants us to be pure. Very often the greatest problem in our life is not anyone, it's us. இங்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய எதிரி நாம் தான். We are our worst enemy. அநேக நேரங்கள் நமது பிரச்சனை நாம் தான். இங்க ஈஸியா ஆண்டவர் உணர்த்த ஒப்பு கொடுத்திருக்கலாம், ஒப்பு கொடுக்கல.
something within us resisting to bow to God and submit. ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ள இருந்து நமக்குள் ஏதோ ஒன்று நம்மை தடுத்து நிறுத்துகிறது, நம்மை எதிர்க்க செய்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறது. அந்த லெவல் போயிட்டா we need deliverance. நாம செல்ஃப் டெலிவரன்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. அந்த லெவல்லையே நம்ம டீல் பண்ணிட்டோம்னா நமக்கு எக்ஸ்டர்னல் டெலிவரன்ஸ் தேவைப்படாது. பிரியமானவர்களே கவனிங்க, the height of worship is surrender. ரோமன்ஸ் 12, ரோமர் 12ஆம் அதிகாரம். எது புத்தியுள்ள ஆராதனை? உங்கள் சரீரத்தை ஜீவபலியாய் ஒப்புக் கொடுங்கள். the height of worship is surrender. அதே போல the height of prayer is also surrender. கெத்செமனே தோட்டத்துல இயேசு ஜெபிக்கிறார். the height of prayer is surrender. the height of worship is surrender. முழுமையா ஆண்டவருக்கென்று கீழ்ப்படிவது. வாழ்க்கையில் அல்டிமேட் சேலஞ்ச் என்ன? அல்டிமேட் சேலஞ்ச் என்ன? எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். 2 காரியம். எல்லாரோடும் சமாதானமா இருங்க, ட்ரை பண்ணுங்க, அப்புறம் பரிசுத்தமா இருங்க. holiness is inward cleanliness. சவுலுக்கு வெளியில மனிதர்களோட உறவு கிடையாது, உள்ளேயும் சுத்தம் கிடையாது. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமாய் இருக்கவும் நாடுங்கள். எபிரேயர் 12:14. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சவுல் ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது. No obedience in Saul's life. No 100% obedience. He lost the power to rule. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நேசிக்கிறாய் என்றால் என்னில் அன்பு கூறு. யோவான் 15:14. If you love me, keep my commands, the Lord says. He who keeps my commands loves me. Bible love is willingness to obey. யோவான் 15:14, யோவான் 15:21. நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார்னா அவர் நம்மை என்ன பண்ணுவாரு? சுத்திகரிப்பார், சிட்சிப்பார். பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆவதற்காக அவர் நம்மை சிட்சிப்பார். அவர் நம்மை நேசிக்கிறார் என்றால் அவர் நம்மை சிட்சிப்பார். நாம் அவரை நேசிக்கிறோம் என்றால் நாம் அன்பு கூறுவோம். சொல்றது புரியுதா? இதை கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கிடுங்க நம்முடைய வாழ்க்கையில. ஆமென். Be willing to change. சங்கீதம் 25:8 கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஆண்டவர் அப்படி தெரிவிக்கும் பொழுது நாம் விட்டு கொடுக்கிறது நல்லது. God will give us that opportunity to repent. Good and upright is the Lord. Therefore, he instructs sinners in his ways. God wants to teach his ways. So let us humble ourselves. Amen. In the hands of God. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம். Verse 24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும், இங்க பாருங்க, God is testifying. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை, he had a different spirit. And what is this different spirit? அங்கேயே உங்களுக்கு விளக்கம் இருக்கிறது. உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் என்று வாசிக்கிறோம். உத்தமமாய் பின்பற்றினவன், a man with a different spirit. பாருங்க, 30 லட்சம் பேர், 3 million people, அதுல 2 பேர் தான் தேவனுடைய பிராமிஸ்குள்ள நுழையிறாங்க. அதற்கான திறவுகோல் என்னங்கிறத ஆண்டவரே கொடுக்கிறார். God gives the testimonial. It was not the great strategy, it was not the great intellect, it was a different spirit. It was a different spirit. அந்த 24ஆம் வசனத்துல அந்த different spirit என்னங்கிறது என்னது? Wholeheartedly he
followed him. உத்தமமாய் என்னை பின்பற்றினவன். எண்ணாகமம் 32:11. Numbers 32 and verse 12 in English and 11 in Tamil. நல்லா எடுத்து வாசிங்க. நம்ம காலேப் யோசுவாவை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு வித்தியாசமான ஆவி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வித்தியாசமான ஆவி என்றால் அப்படியே ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும் 100% என்ற ஒரு எண்ணம் என்பதை நான் உங்களுக்கு விளக்கி காட்டிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது தமிழ் பைபிள்ல let us look at it. Numbers 32, எண்ணாகமம் 32:11. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர உத்தமமாய் என்னை பின்பற்றின. இங்கிலீஷ் பைபிள்ல they have wholly followed the Lord. முழுமையா தேவனை பின்பற்றினார்கள். They followed the Lord 100%. உபாகமம் 1:36. உபாகமம் 1:36. Deuteronomy 1 and verse 36. எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். Repeatedly, இங்கிலீஷ்ல wholly followed the Lord. முழுமையா தேவனை பின்பற்றினான். How are you going to be different? They had a different spirit என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த different spirit என்ன? 100% ஆண்டவருக்காக ஒபே பண்ணணுங்கிற ஒரு attitude, ஒரு spirit. கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவதன் மூலம் அவர்கள் விசேஷித்த ஆவி உடையவர்களாக இருந்தார்கள். They had a different spirit. They wholly followed the Lord. God is looking throughout the history, men and women who have a different spirit, who will wholly follow him. வித்தியாசமான ஆவியை உடையவர்கள், முழுமையா தேவனுக்கு பின்பற்றக்கூடியவர்கள். எசேக்கியேல் 22 அதிகாரம் 29, 30, 31 படிச்சு பாருங்க. தேவன் திறப்பில நிற்கிற ஒரு மனுஷனை தேடினார். அதாவது அவருக்காக ஒவ்வொரு சரித்திரத்தின் காலத்திலும் தேவன் முழுமையா அவருக்கென்று ஒப்பு கொடுத்த நபரை தேடுகிறார். Man is always looking for better methods. God is always looking for better man. I repeat. Man is always looking for better methods. God is always looking for better man. சிறந்த முறைகளை மனிதன் தேடுகிறான். ஆண்டவரோ சிறந்த மனிதனை தேடுகிறார். ஆண்டவர் ஒத்துப்போகாத, முழுமையா ஒப்பு கொடுத்த, கால் டு காம்ப்ரமைஸ் வரும் பொழுது அந்த பக்கம் இழுக்கப்படாம 100% ஆண்டவருக்காக வாழுகிற uncompromised, unadulterated, undefiled, totally devoted to God type of people ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே எழுப்ப விரும்புகிறார். ஆமேன். உலகம் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. அது அப்படித்தான் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கோதுமையும் பதரும் ஒன்றாதான் வளரும். பட் ஆனா அந்த கோதுமை வேற. ஆமென். The wheat and the tares grow together, but there's a huge difference. இங்க பாருங்க, எல்லாரும் போகிற டைரக்ஷன்ல போறது ரொம்ப ஈஸிங்க. செத்த மீன் கூட it will flow with the stream. I repeat, செத்த மீன் கூட அந்த ஸ்ட்ரீம் எந்த வழியா போதோ அது வழியா அடிச்சுக்கிட்டு போகும். பட் இட் டேக்ஸ் a live fish to swim against the current. மெஜாரிட்டி எப்பொழுதுமே இழுக்கப்பட்டு போவார்கள் நெகட்டிவ் காரியத்தில். 12 வேவுக்காரர்கள்ல 10 பேர் நெகட்டிவ் ரிப்போர்ட்டை தான் கொண்டு வந்தாங்க. பீப்புள் பை நேச்சர் ஆர் நெகட்டிவ். எண்ணாகமம் 13 அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க. 14 அதிகாரம் படிச்சு பாருங்க. எண்ணாகமம் 13 அதிகாரம் 26 வசனம் படிச்சு பாருங்க. அப்படியே 14 அதிகாரம் படிச்சு பாருங்க. ஆமென். இந்த 2 பேரு காலேப் யோசுவா மட்டும்தான் பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்க.
அந்த சம்பவம் நடந்து 45 இயர்ஸ் லேட்டர், நல்லா கவனிங்க, அந்த சம்பவம் நடந்து 45 இயர்ஸ் லேட்டர். யோசுவா 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோசுவா 14ஆம் அதிகாரம். 45 years after they went to spy the land. யோசுவா 14ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். This is the testimony of Joshua. ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். See, I wholly followed the Lord. இது எப்ப சொல்றான் தெரியுமா? When he was 85 years old. வசனம் 14 பாருங்க. ஆதலால் கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. இந்த காலேபு யோசுவா 2 பேரும் they were not conventional thinkers. They were not people who will go with the flow. மலைநாட கொடுங்கன்னு கேட்டாங்க. கரெக்டா? மலைநாடு தான் அவர்களுக்கு சொந்தமாச்சு. ஆமென். கடினமான பகுதியை கேட்டாங்க. ஆண்டவருக்கு முழுமையா கீழ்ப்படிகிறதுனால எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு விசுவாசம் இருந்தது. உத்தமமாய் பின்பற்றுகிறதை குறித்து நாம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதே போல 14ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். முழுமையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. சில நேரத்தில் பாருங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம அவரை அவரோடு கூட ஃப்ளோ பண்றது ஈஸி. ஆனா யோவான் 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவர் உபதேசிக்க ஆரம்பித்த உடனே இந்த கடினமான உபதேசமா இருக்கிறது என்று சொல்லி நிறைய பேர் பின்வாங்கி போனார்கள். கூட இருக்கிற சீஷர்கள் கூட இயேசுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. எல்லாரும் போறாங்க பிரதர், எல்லாரும் போறாங்க எஜமானே, ரபி எல்லாரும் போறாங்க, போதகரே எல்லாரும் போறாங்க, டீச்சிங் கொஞ்சம் ஹார்டா இருக்குது, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? Blessing will attract people, but teaching will cause many to go. You will get a crowd when you perform a miracle. But when you teach the word, they get offended. Amen. But 100% compromise பண்ணாம ஆண்டவருக்காக வாழ்ந்தா all these challenges you will have to face. சத்துரு வெள்ளம் போல வருகிறான், ஆனால் ஆவியானவரோ அவனுக்கு விரோதமாக ஒரு ஜெயக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டை எழுப்புகிறார். God is raising the standard. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே, யாரிடத்திலே போவோம்? வெரி குட், தட் இஸ் a different spirit. ஆமென். பேதுரு மத்தேயு 8ஆம் அதிகாரம். They're going to finish. மத்தேயு 8ஆம் அதிகாரம். Matthew chapter 8 verse 5 to 10. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5-10. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்தான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி,
இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 12ஆம் வசனம், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலப்பா முழு இஸ்ரவேல்ல கூட. Here is a man with a different spirit. நீங்க சொல்லுங்க, அது அப்படியே நடக்கும் சார், நம்புறேன் சார். ஆமேன். நிறைய ஊழியர்கள் எனக்கு தெரியும், ஈவன் நவ் ஆண்டவருக்காக முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். They are not 100% perfect, but they are committed 100%. In attitude, they are perfect, but maybe in action, here and there, a bit of a fumble. But there are people even now. Associate yourself with them. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய அந்த சமூகத்தில் இருக்கிற தேவ மனிதர்கள் இருப்பாங்க, பேஷனட்டா இருப்பாங்களே ஆண்டவருக்காக, அவர்களோடு கூட இருங்கள். ஆண்டவருடைய நோக்கத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். That will keep you safe. Amen. Spend time with God. Spend time with God's people who are committed to God and stay tuned to His purpose. 100% காம்ப்ரமைஸ் பண்ணாத, 1% கூட இந்த பக்கம் தேவனுக்கு பிரியமில்லாத பக்கம் திரும்பாத ஒரு totally sold out people for God, அப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் தேடுகிறார். Maybe that is a lifetime journey as we progress toward that, but that should be our attitude. Want to get there. அப்படிதான் வாழ முடியாது பிரதர், இப்படித்தான் பிரதர் இருக்கும், அப்படி செட்டில் டவுன் ஆகக்கூடாது. We want to live a life wholly sold out for God. Amen. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe God has spoken to us. No compromise. 100% ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமேன். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Father, thank you for speaking to us. எங்களை ஆசீர்வதி. நாங்கள் இந்த கேட்ட செய்தியின்படி, இந்த கேட்ட போதனையின்படி எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். ஆளுகை செய். Lord, may we live a life that brings pleasure to you. May we live, Lord, with a different spirit, wholly following you. உலகமானது அப்படி ஒரு பக்கம், வேறு ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் டிஃபரண்ட் ஸ்பிரிட்டோட ஆண்டவரே இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோட இடைப்பட்டதற்காக, பேசினதற்காக, கற்றுக் கொடுத்ததற்காக மறுபடியும் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போவும் ஒரு பாடலை பாடுவோம். அழைத்தீரே இயேசுவே என்ற பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். பாஸ்டர் ஜூட் அவர்கள். தேங்க்யூ. அழைத்தீரே இயேசுவே, அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன்
தன் உயிர்க்கே என் ஜனம் பாவத்தில் மாள்கிறதே. என் உயிர் தந்தேன் மண் உயிர்க்கே என் துயரதொனியோ. இதை யார் இன்று கேட்பாரோ? என் காரியமாக யாரை அழைத்தே என்றீரே வந்தீரென்றோ. என் காரியமாக யாரை அழைப்பே என்றீரே வந்தேன் இதோ. அழைத்தீரே இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானே தேவே. அழைத்தீரே. ஆதி விசுவாசம் தங்கிடவே ஆண்டவர் அன்பு பொங்கிடவே. ஆதி விசுவாசம் தங்கிடவே ஆண்டவர் அன்பு பொங்கிடவே. ஆதி அப்போஸ்தலரே உபதேசம் அளித்தாரே. நல் பூரண தியாக பாதை நடந்தே நன்றியுடன் உழைப்பே. நல் பூரண தியாக பாதை நடந்தே நன்றியுடன் உழைப்பே. அழைத்தீரே இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. எந்தன் ஜபத்தை கேட்டிடுமே ஏழை ஜனத்தை மீட்டிடுமே. எந்தன் ஜபத்தை கேட்டிடுமே ஏழை ஜனத்தை மீட்டிடுமே. எந்தன் பிதா சித்தமே என் போஜனமும் அதுவே. நல் பூரண தியாக பாதை நடந்தே நன்றியுடன் உழைப்பே. நல் பூரண தியாக பாதை நடந்தே நன்றியுடன் உழைப்பே. அழைத்தீரே இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமான தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே. பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவேன். பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து. அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவே. அழைத்தீரே இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரி
மறிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே ஆயத்தமானேன் தேவே. அழைத்தீரே Praise God. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த ஆராதனை முடிவிற்கு கொண்டு வரலாம். நல்ல தகப்பனே, உடைய அன்பு கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். நீர் எங்களை ஆட்கொள்ளும். நீர் எங்களை ஆட்கொள்ளும். நீர் எங்களை ஆட்கொள்ளும். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல வழிநடத்தும். எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்தி, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்கிறோம். இந்த வார நாட்கள் முழுவதும் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பலப்படுத்தி, எங்களோடு இடைப்பட்டு எங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து நடத்தும். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்ற சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். என் ஆகமத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.